சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான அற்புதம், கொல்லிமலை சித்தர் பற்றின ஒரு அற்புதம். ரீசெண்டாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அற்புதத்தை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பாபாவை பற்றி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், பாபாவை நல்லா அணுகணும், உணரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் பல பேருக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஓகே, என்னடா இன்றைக்கி திடீர்னு சித்தர், கொல்லிமலை சித்தர் பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம இவ்வளோ நாளாக பாபாவை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், முருகனை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதை தவிர்த்து நான் உங்களுக்கு வேறு எதுவும் இது வரைக்கும் சொன்னதில்லைனாலும், என்ன எப்போ பார்த்தாலும் பாபான்னு, பாபா மட்டும்தான் சக்தி வாய்ந்தவரா, அவர் என்ன நிஜமாலுமே சித்தரா, இல்லை சித்தர் வழிபாடுங்கிறது நிஜமாலுமே நம்மளை காப்பாற்றுமா, இதெல்லாம் என்ன சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹம்பக் அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவும் இருக்குது. அந்த மாதிரியும் சிலர் கமெண்ட் பண்ணுறதும் உண்டு. அந்த காலத்தில் பாபா துவாரகாமாயில் இருந்து எத்தனையோ பேர் குதி கொடுத்து எத்தனையோ நோய்களை தீர்த்து வச்சார் அப்படின்னு நம்ம எத்தனையோ கேள்விப்பட்டிருந்தாலும், இந்த காலத்துலேயும் சித்தர்கள் நினச்சா அது நடக்குது. இந்த மண்ணில் இன்றைக்கும் சித்தர்களுடைய நடமாட்டம் இருக்குது. அந்த சித்தர்களின் நடமாட்டத்தினால் மட்டுமே இந்த உலகமும் பூமியும் இன்னமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்கள நம்ம உணரணும் அப்படிங்கிறத மட்டும்தான் முக்கியம். சித்தர்கள் விரும்பினால் மட்டுமே நாம் அவங்கள வழிபட முடியும், அவங்கள வழிபடுறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும், அந்த பாக்கியம் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நல்ல உதாரணமாக தான் இன்றைக்கி வீடியோ இருக்கும். சமீபமாக எங்கள் அம்மா ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு படித்தாங்க. ஒரு டாக்டர் ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருந்தார். அதை படித்து அவங்க என்கிட்ட சொன்னது தான் டிஸ்க்ளைமர். நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஃபேஸ்புக்கில் படித்தது தான். அந்த மிராக்கல் கேட்டதும் எனக்கு அப்படியே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. அதை கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும், மெய் சிலிர்ப்பாக இருக்கும். சித்தர்கள் யாருன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க இந்த வீடியோவோட எண்டில். ஒரு மனிதர், ஒரு வயதானவர், அவர் வெளிநாட்டில் இருக்கார். வெளிநாட்டில் இருந்தவருக்கு கேன்சர் வருது. கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அங்கே ஃபுல்லாக செக்கப் பண்ணுறாங்க. முத்தி போயிருச்சு கேன்சர். முத்தி போன கேன்சர், இனி இவர் 30 இல்லை 40 நாள் தான் வாழ்வார் அப்படின்னு சொல்லி டாக்டர் கெடு வைக்கிறாங்க. கெடு வச்சதுக்கப்புறம் அந்த ஒரு நபர் நான் தன்னுடைய சொந்த நாட்டுக்கே போய் நான் செட்டில் ஆகணும் இல்லை, தன்னோட உயிர் நான் பிறந்த பூமிக்கே நம்ம போகணும், தாய்நாட்டுக்கே நம்ம போயிடணும், அந்த இடத்துல தான் உயிர் போகணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அதனால் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வர்றாரு. வந்தவரை சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கொல்லிமலை சித்தரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லிமலைக்கு கூட்டிகிட்டு வராங்க. கொல்லிமலையில் குகை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருவாங்க. 18 சித்தர்கள் இன்னமும் நடமாடிட்டு இருக்காங்க, வாழ்கிறாங்க. அந்த 18 குகை இருக்குது அப்படின்னும், அந்த குகைகள் என்ன ஏதுன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ அவங்க கொல்லிமலைக்கு வர்றாங்க. கொல்லிமலையில் சித்தரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அங்கே போனதுமே அவரை பார்த்ததும் அந்த சித்தர் என்னடா சிவா, வா வந்துட்டியா வா அப்படின்னு சொல்கிறாராம். அதுதான் அவங்களுக்கு முதல் அதிர்ச்சி. ஏன்னா அவருடைய பேர் சிவா ராவாம். எல்லாரும் அவரை ராவுன்னு தான் கூப்பிடுவாராம். யாரும் இது வரைக்கும் சிவான்னு கூப்பிட்டது இல்லையாம். ஆனால் இந்த சித்தர் இவர் யாருன்னே தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி பார்த்ததும் பேர் சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு அவருக்கு ஷாக் ஆகுது. யாருக்குமே இருக்கும் இல்லையா, திடீர்னு போகிறோம், யாருன்னே தெரியாதவங்கள தான் பார்க்க போகிறோம், போனதும் பேர் சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படி வந்துட்டியா நீயே, வாடா சிவா வா அப்படின்னு சொல்லி, எப்படியோ வந்துட்டியா வா உட்கார் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு வாயடிச்சு போகுது. அவர் வரும்போதே பார்த்திங்கன்னா உடம்புல இந்த ட்ரிப்ஸு அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த டியூப் இதெல்லாம் போட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் வராரு. கஷ்டப்பட்டு தான் அவங்கள கூட்டிகிட்டு வர்றாங்க. அவரால் உட்கார முடியாது, நிற்க முடியாது, அப்படி ஒரு நிலையில் தான் அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க. உட்கார்ந்ததும் அந்த சித்தர் சொல்கிறாராம், இந்த மூக்கில் இதெல்லாம் மாட்டியிருக்கில்ல, அதெல்லாம் கழட்டி எறி அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. என்னடா கழட்ட சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டியூப்பு இதெல்லாம் கழட்டுறாங்க. கழட்டினதும் ஒரு சாம்பலை தண்ணியில் கலந்து அவருக்கு குடிக்க கொடுக்குறாரு. அதை வாங்கி குடித்ததும் போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. தூங்கு, உனக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னது போலவே அந்த குகையில் ஒரு ஓரமாக அவர் போய் தூங்குறாரு. கிட்டத்தட்ட எத்தனையோ மாதமாச்சான் அவர் நல்லா தூங்கி.
ஏன்னா இந்த நோய் வந்து அந்தளவுக்கு வாட்டி எடுத்திருக்கு, தூக்கம் இருக்காது இல்லைங்களா? அந்த தூக்கமின்மையே அவரை பாதி கொன்று இருக்குது. அந்த குகையில் போய் அவர் ஒரு ஓரமாக தூங்குறாரு. ரொம்ப நாள் கழித்து நல்லா தூங்கியிருக்காரு. நல்ல ஒரு தூக்கம் அவருக்கு வந்திருக்கு. நல்லா தூங்கி எந்திரிச்சதும் இவர் சித்தர் சொல்லியிருக்காரு, உனக்கு இப்போ யூரின் வரும், நல்லா யூரின் வரும், போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு வந்து நல்லா ஒரு யூரின் வந்து, அந்த யூரின் வந்து கருப்பு கலரில் வருதாமாங்க. கருப்பு கலரில் யூரின் போகுதாம். சரி, அதுக்கப்புறம் திரும்பி வர்றாரு. வந்ததும் திரும்பவும் இவர் என்ன பண்ணுறாரு, லைட்டாக சாப்பிட கொடுக்குறாங்க. அவர்னால் கிட்டத்தட்ட இந்த கேன்சர் இந்த நோய் பாதிக்கப்பட்டதுனால உள்ளே இருக்கிற உணவு குழாயெல்லாம் சுருங்கி வாட்டி எடுத்து சாப்பிட முடியாது. கேன்சர் வரவங்க எல்லாருக்கும் அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும், அவங்களால சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் திரும்பவும் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சாம்பலை எடுத்து தண்ணியில் கலந்து கொடுக்குறாரு. குடி அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு குடிக்கிறாரு. குடித்ததும் திரும்பவும் தூங்குறாரு. நல்ல உறக்கம் மறுபடியும் அவருக்கு. ஒரு நல்ல உறங்கி எந்திரிக்கிறாரு. திரும்பவும் அவருக்கு மலம் வருது. அந்த மலம் வந்து கருப்பாக போகுதாமாங்க. கருப்பு கலரில் அவ்வளவு மலம் வந்து அவருக்கு போகுதாம். அதுவும் சரியாகுது. மலம் போனார். மலம் போனதும் அவருக்கு நல்ல பசி. பாருங்கள், எத்தனையோ நாட்கள் கழித்து, எத்தனையோ மாதம் கழித்து அவருக்கு நல்ல பசி எடுக்குது. நல்ல பசி வந்ததும் நல்லா சாப்பிட்றாரு. நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் சித்தர் சொல்கிறாரு, இனி உனக்கு ஒன்றும் இல்லை, கிளம்பி போ, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணி வந்து பார்த்தா அவருடைய உடம்பில் கேன்சருக்கான அறிகுறி ஒரு துளி கூட இல்லை அப்படின்னு டாக்டர் பரிசோதித்து சொல்லியிருக்காங்க. எந்த டாக்டர் கெடு வச்சாங்களோ அதே டாக்டருக்கு அது அதிர்ச்சி ஆகுது. இந்த பதிவு ஃபேஸ்புக்கில் ஒரு டாக்டரே பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு அம்மா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. யோசிச்சு பாருங்கள், கேன்சர் வந்திருக்கு. இவர் வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம தாய்நாட்டில் தான் உயிர் போகணும் அப்படின்னு வந்தவரை கொல்லிமலை சித்தர் பார்க்க வந்து சாம்பல் அப்படின்னு அவருங்க சொல்கிறது எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் பாபா எப்படி உதிங்கிறது என்ன, சாம்பல் தான். அந்த உதியை கலந்து கொடுப்பாரோ அதே போல் இது இப்போ ரீசண்டாக நடந்தது. அவர் வந்து தனி விமானத்தில் வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கூட போட்ட மாதிரி ஒரு ஞாபகம். ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தவர் திரும்பவும் ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டார், வெளிநாட்டுக்கே போயிட்டார். ஆனால் பாருங்கள், சாக வேண்டியவர் உயிர் பிழைச்சிருக்காரு. கெடு வச்ச டாக்டரே இந்த உடம்புல இப்போ கேன்சரே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மலம் போனார் இல்லைங்களா, அந்த மலமில் வந்து அவ்வளோ பெரிய கல் வந்துதாமாங்க, அவ்வளோ பெரிய கட்டி ஒன்று வந்துச்சான். அது அவர் வந்து சொல்கிற கருப்பாக ஒரு மலம் இருந்தது இல்லையா, அது வந்து கல்லீரல்லையோ எதுலேயோ கேன்சர் கட்டி பரவி இருக்கும் இல்லைங்களா. கேன்சர் வந்து கட்டியாட்ட தானே பெருசாகிக்கிட்டே போகும். ஸோ லாஸ்ட் லெவலில் இருந்த அந்த கேன்சர் கட்டி மலம் வழியாக வெளியில் வந்திருக்கு. அதை இழுத்துட்டு வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உதின்னு சொல்கிற சாம்பல். அது சாம்பல்னு நினச்சா சாம்பல் சித்தருடைய கையாலேயே அவர் கலந்து கொடுத்துருக்காரு. அப்படிங்கிற போது அந்த சாம்பலுக்கு எவ்வளவு பவர் இருந்திருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏன்னா நேரடியாக அவர் சித்தரையே சந்தித்து அந்த சித்தர் கையாலேயே அந்த சாம்பலை வாங்கி கலந்து குடித்து அந்த குகையிலேயே படுத்திருந்து உறங்கி அந்த நோயை குணப்படுத்தியிருக்காரு அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் அவங்களுக்கு இருந்திருக்கணும். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் இன்றைக்கும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காலத்திலையும் இந்த மாதிரி அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குது. இன்றைக்கும் சித்தர்கள் நடமாடிட்டு தான் இருக்காங்க. சித்தர்களுடைய வழிபாடு நம்மளை காக்கும், அவர்களை காப்பாற்றணும், அவர்களை வழிபடணும்னாலே ஒரு புண்ணியம் இருக்கணும். எத்தனையோ பேர் கேன்சரால் பட்டிருந்தாலும் எங்கேயோ வெளிநாட்டில் இருந்தவரை ஒரு சித்தர் வந்து இந்த பக்கம் இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு பாக்கியம் இருந்திருக்கு இல்லையா. இன்றைக்கி நீங்கள் சித்தரை வழிபடுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, கஷ்டம் இருக்குன்னா நீங்கள் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. பாபாங்கிற சக்தி உண்மைதான், அந்த உதிங்கிறது உண்மைதான், அந்த உதிக்கு சக்தி இருக்குங்கிறது உண்மைதான். அது உண்மைங்கிறது எப்போ நிரூபணம் ஆகும்னா நம்ம நம்பிக்கையில் தான் நிரூபணம் ஆகும். நீங்கள் நம்ப தான் நீங்கள் சாப்பிட்ற அந்த உதிக்கும், நீங்கள் வழிபடுற அந்த சித்தருக்கும், நீங்கள் நம்புகிற பாபாவுக்கும்
பவர் ஏறுமே தவிர நீங்கள் நம்பலை அப்படின்னா அதில் எந்த ஒரு அது சாம்பல் தான். இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கும் இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சித்தர்களை வழிபடுங்க, பாபாவை வழிபடுங்க, நம்பிக்கையோடு இருங்க, நல்லது மட்டுமே நடக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாபா தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறத சொல்லிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.